ஒன்னே மாட்டிட்டா உங்கள் அனைவருக்கும் கட்டியக்கார வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தற்போது இந்த மேடையின் மீது ஸ்ரீ கிருஷ்ணா கட்டை கூத்துக்குழு நடைபெறும். இக்கூத்தில் எந்தவித குற்றங்களும் இருப்பினும் தங்கள் வீட்டில் குழந்தை தவறு செய்ய எவ்வாறு மன்னிப்பீரோ அவ்வாறு மன்னித்து பூரணாசி தருமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தற்போது மனிதனிடம் காண்க.
இருந்தாலும் உலகத்தில் யாராலும் வெல்லவும் முடியாது உங்களை. ஏனென்றால் என் உயிர் என் வசமே கிடையாது. இருந்தாலும் என் உயிர் எங்கிருக்கிறது? எங்கே? 7 கடல் தாண்டி 7 கடல் தாண்டி 7 மலைகள் தாண்டி 7 மலைகள் தாண்டி பர்வத மலையிலே 5 குட்டின் உள்ளே 5 வண்டிகளிலே என் உயிரினை பிரித்து வைத்திருக்கிறீயா? ஓ, வண்டில எத்தனை வச்சிட்டு உயிரை நான் வச்சிருக்காங்க. உயிர் வண்டில போடா உள்ள.
அதைத்தான் வருவீர்களோ? ஆமாவா? இருந்த போதிலும் இருந்தாலும் அதிவாட்ட மாலை என சொல்லக்கூடிய பெண்ணை மணந்தியா? மணந்து எங்கள் இருவர் சுகமாத்திரியே ஒரே மகள் ஒப்பற்ற மகள் பெண்ணை பெற்றிருக்கிறோம். ஒரே ஒரு பொண்ணு. ஆமா, அவளோ கண்டி பருவம் நீங்க மங்கை பருவம் வந்திருக்கிறான். மங்கை பருவம் வந்திருக்காங்க அப்படின்னு என்ன வயசுக்கு வந்துக்கிறாங்க. புத்து மாதிரி பாயிண்ட் வயதிற்கு வந்த பெண்ணை வீட்டில் வச்சுக்க முடியுமா? வச்சுக்க நானும் தெரியுமா? என் பொண்ணு டிரைவர் ஓடி போன மாதிரி பொண்ணு என் ஓடி ஓடி போடுங்க. அது உன் பெண்ணாக இருக்கிறான். ஆமா ஆமா, என் பொண்ணு அப்படியே ஓடி போச்சு. என் மகள் அப்படி அல்ல. ஆகையா வேண்டி என் மகளுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும். கல்யாணம் பண்ணுமா? ஆமாண்டா. சரிங்க. மாப்பிள்ள சொந்தத்துல பாக்குறீங்களா இல்ல அசல்ல பாக்குறீங்களா? சொந்தத்தில் தான் கொடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். சொந்தத்திலே ஆளுகிறாங்க உங்களுக்கு இருக்கிறாங்க. யாருங்க? எனக்கு ஒரு தங்கை இருக்கிறார். தங்கச்சி அவள் பேர் தான் தூரதண்டிகை. அவன் என்ன செய்தா தெரியுமா? என்ன பண்ணாங்க? யாரு? இந்த காலதத்தனை. ஆமா, காலதத்தனை செய்து கொண்டு ஓடிவிட்டால் ஓடி போய் கல்யாணம் பண்ணினாங்க. இல்லை, 4 பேர் புரியணும்ல. அன்று முதல் தங்கிடத்திலேயே உங்க தங்கச்சிக்கு நீ பேசுறதே கிடையாது. இருந்த போதிலும் இன்னவனுக்கும் என் தங்கைக்கும் ஒரு மகன் பிறந்திருக்கிறான். ஒரே ஒரு புள்ள. அவன் பேர் நீலவேக சிகாமணி. அவனுக்கு கொடுக்கலாம் இன்னும் கொண்டிருக்கிறேன். உங்களுக்கு என்ன வந்து சொந்தத்திலே முச்சிடலான்னு. மாப்பிள்ளை எப்படி இருப்பான்? எப்படி இருப்பார் எனக்கு தெரியாது. மாப்பிள்ளை பார்க்க வேண்டும். ஆமா, முதல்ல மாப்பிள்ளை தான் முக்கியம். ஆகையால் வேண்டி அது சென்று உன்னோட நீளம் நினைத்து போ. ஏன் பண்ணா மாமாவை படித்து கொள். ஓப்பா மாமா, அரியன் வணக்கம். என்ன பண்ணுங்க? தலையில நீங்க நத்தையின் வயிற்றிலே முத்து பிறக்கும் என்பார்கள். நத்தையின் வயிற்றிலே முத்து பிறப்பார்கள் சொல்வார்கள். முத்து முத்தான தங்க வயிற்றிலே தங்க வயிற்றில நத்து மாதிரி போனுற பையா. இவ்வளவு கரையாள இவன் இப்படி இருக்கிறான். ஆமா, என் மகளை பார்த்து கிடையாது. சக்க செவ்வாயில் இருப்பாங்கல்ல. வந்துடும். சரி, என் மகளை வைத்து வா. அதுதான் பிடிக்கல. ஆமா, மகளை பார்த்து பிடிக்கிறேன்னா கல்யாணத்தை பண்ணுவோம். நான் போய் மகளே
தொப்பிக்கு வந்து போயிடுச்சு. மகள் இப்பதான் வயதிற்கு வந்துக்கிறான். அவளை பார்த்து என்ன பாரு சேன மகள் உருவத்துக்கு இடம் போடாத ஐயா. அப்பா சரியா இல்லையா? போடா அப்பா அதிரி பதி அந்தனமாப்பா. அப்பா இங்க ராசாத்தி அப்பா அம்மா அப்பா நீயோ கண்ணு பரவடிங்க மகள் பிறந்திருக்க அல்லவா? ஆமாமாப்பா. ஆகையால் உனக்கு திருமணத்தை முடிக்கலாம் என்ற எண்ணம் கொண்டிருக்கிறியா? மாப்பிள்ளை தெரியுமா? யாரப்பா? நீ பார்த்து கிடையாது. பார்த்ததில்லப்பா. துர்கராம்பா அவன் பேர் தான் நீலமேக சிகாமணி. அவன் அவன் மாப்பிள்ளை. இவர் யாருன்னே தெரியலப்பா. ஓஹோ பார்த்து பாத்தீங்களா? யாரு? எனக்கு ஒரு தங்கை இருப்பது என் மகளிர் சொல்லவே இல்லப்பா. சொல்லிருந்தீங்க நடந்திருக்கோம். உன் தங்கச்சி ஓடி போன மாதிரி உன் பொண்ணு ஓடி விட்டுருக்கோம். சொல்லாம நீ பாருமா அம்மா. அப்பா உனக்கு ஒரு அத்தை இருக்கிறார். எனக்கு அத்தை இருக்கின்றாரப்பா. அவன் நின்றது பிள்ளைதான் இவன். இவன் உனக்கு பிடித்திருக்கிறதா பா சொல்லு. வாங்கப்பா. பொண்ணு வெக்கப்பட்ட மாப்பிள்ள கொஞ்சம் புடிச்சுக்குது போல, பொண்ணு வெக்கப்பட்டு போலுது. நான் பார்த்தேன் வெட்கத்தை பாத்தியா? ஆமா ஆமா என் மகளுக்கு புடிச்சு வைக்குது. ஆகையா மனமே சில இல்லையா? பேசலாம். சொல்லுங்க தெரியுமா? உன்னுடைய மகனுக்கு என் மகளை தவிர என்ன கொண்டிருக்கிறப்பா? மகனே எழுந்திருப்பா. என்ன என்ன சொன்னீங்க? என் மகளை தருகிறியா? அப்படியா? இருக்கட்டும். இப்ப என்ன வேண்டும்? பெண்ணை கவிதாக சொல்கிறீர்கள் அல்லவா? ஆமா. ஒப்புதாவுக்கு தாருங்கள். மகளே அப்பா ஒரு வருமா? ஐயோ வேதனம்மா. இப்பதான் பாசா இது கூட மாமாமான்றா பையன். என்ன கேட்டாய்? உப்பு தாம்பரம் கேட்டேன். உப்பு தாம்பரம். ஆமா. இந்த காவல. வந்துட்டீங்க.
கொடுக்கிறோம் நான் தான் சொன்னோம். பொண்ணு கொடுக்கிறோம் தான் நம்ம சொன்னோம். சொன்னபடியே உப்பு தமிழ் விடுன்னு வர்றாங்க. அப்ப நம்மளை ஆடுறது பாத்தியா? ஆமா ஆமா, ஒண்ணுமே தாங்க முடியல. காசு யாரு வெட்டுது? யாருமே விடாதீங்க. இப்பதான் எண்ணம் வந்திருக்கு. ஒப்பு தமிழ் எப்ப தர வேண்டும்? எப்ப தர வேண்டும்? திருமணத்தை எப்போது முடிக்க வேண்டும்? நான் எங்களுக்கு தெரியும். நான் முடிவு எடுக்கணும். ஆமா ஆமா, நீ சொல்ல கூட முடியாது. போட ஆகட்டும் அண்ணா. இந்த பாதாள இலங்கையை உன் தங்கையின் பிள்ளை நீலா மேகத்தால் ஆட்சி செய்ய போகிறார். நீ மடிய போகிறாய், மடிய போகிறாய், நீ நினைக்கிற கேட்டாயா? இன்று 3 நாளைக்குள்ளயா? இன்னும் 3 நாளைக்குள்ள நான் சாவு போறியா? எப்படி சாவு போறியா? எப்படியா? சரியா? எந்த நேரத்துல சாவு போறியா? சாவுதான் சாவுற. அந்த கொஞ்சம் சம்பளம் வாங்கி கொடுத்து சேர்த்து விடா. அதை பத்தி நேரமையா? இன்று 3 நாளைக்குள் நான் இறக்க போகிறியா? நீ இறக்க போகி இந்த நாட்டை நீலவேல் ஆட்சி செய்வோம். இப்பேற்பட்ட வேலையை செய்தவன் யார்? யார் 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 யார்? என்னை கேட்ட எனக்கு எப்படியா தெரியும்? யார்? நீ வந்து நம்புறீங்களா? ஒப்பு தமிழத்தை கட்ட காலத்தால் நான் கொடுக்க மறுத்து. ஆமா, கொடுக்க மறுத்துட்டீங்க நீங்க. எனக்கு எதிராக உங்களுக்கு எதிராக தேவதை வசியம் செய்து இருக்கிறான். தேவதை மயிலாக நான் விட்டு போகிறியா? போறீங்க. இந்த நாட்டை ஆட்சி செய்வாரா? சொல்லலாமா? சொல்லவே கூடாது. கேட்க தெரியாது. அப்ப புள்ள என்ன கொடுக்கணும்? ஒப்புத்து மலை வேண்டும். கொடுக்கணும்பா. நீ போதும் போதுன்னு கேட்கணும், நான் கொடுக்கணும். சந்தோஷம், மெத்த சந்தோஷம். மெத்த சந்தோஷமா? என்ன வேணும்? ஒப்பு தமிழ் கேட்கலாம். வந்து உப்பு தாமரத்தை கேட்டா நான் பெண்ணை கொடுக்க சொன்னேன் இல்லையா? சொன்ன இல்லையா? சொன்ன இல்லையா? அதற்குள்ள சென்று எனக்கு எதிராக ஒரு தேவதை வாயிலாக நான் இறக்க போகிறியா?
சொன்னாடி இல்ல நாய்க்குட்டி தகுமா இந்த வேலை செய்ய தகுமா கோபம் எப்போது இந்த வேலை செஞ்சுடுவோ அப்போது உங்க குலத்தையே நான் செய்கிற மாதிரிதான் எனக்கு எதுவும் தெரியாது நான் எதுவும் சொல்லவில்லை மன்னா சொல்லவில்லையா போய் சொல்ல கலகத்தா நீ சொல்லவில்லை எப்போ என்ன வந்தனோ என் தந்தை உனக்கு இல்லையா கொண்டார் என்னடா ஒன்றும் அறியாமல் என் தந்தையானவர் கொன்று விட்டு என்னை விட்டு விடுங்கள் மாமா, என்னை விட்டு விடுங்கள். அப்பனு பொண்ணு தெரியாதா? ஆமா மாமா. இவனை விட
வேண்டுமா? குழந்தைலாம் சின்ன குழந்தை விட்டுடுன்றாரு. சின்ன குழந்தையா? ஆமா தம்மா துண்டு. இது எப்படி இருக்கிறது? எப்படி எப்படி தழைத்து மரமான எடுத்துதான் வெட்ட வேண்டும். இன்று நடக்க போகிறது என்று பார்த்து பயப்பட ஆள் கிடையாது. பயப்படாதே கிடையாது. நாளை நடக்க போகிறது என்று நாளை பத்தி யோசிக்கிறோம். நம்ம இவனை விட்டு விட்டேனையா? விட்டு விட்டேயாடா? வருவான். எப்படி என்ன
என் கண்ணே எவ்வளவு சந்தோஷமான விஷயம். இதை ஏன்டா அழுதுன்னு வந்து சொல்றேன். உடனே ஒரு அசுரனானது தோன்றி அடே மயில் ராவணா, இன்னும் 3 நாளைக்குள் இருக்க போகிறாய். இந்த பாதாள இலங்கையை உன் தங்கை பெற்ற மகன் நீலமேகனை ஆட்சி செய்வான் என்று தெரிவித்ததம்மா. அப்பொழுது மாமானோ கோபம் கொண்டு உடைவாளை உருவி தந்தையை வென்று அவருடைய மகனை கொடுத்து நம்மோடு உருவாடலாம் என்று இருக்கும் வேலை இப்பேற்பட்ட ஆதரவாக இருந்த உத்தத்தை பார்த்து மறுத்து விட்டாரோ. இனி என் அம்மா தந்தையை கொண்டது மட்டும் இல்லாமல் என்னையும் கொல்ல ஓடி வருகின்றார் அம்மா. என் அண்ணனிடத்திலிருந்து உன்னை காப்பாற்றுவது என் பொறுப்படம். நான் அழைக்க வரும். தெரியாதா? சொல்ல நீ சொல்ல முடியாதா? சொன்னா எனக்கு எப்படி தெரியும்? எப்படி 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 இது அண்ணன் நினைக்காதே பாதி ஒன்றியும் கொண்ட பாதத்தல்லவோ இது எனக்கு நிலம் ஏற்பட்டிருக்கிறது. தங்கத்தில் பேச இருக்கிறது என்றியா எடைய மகளை கொடுத்து புரிந்திருந்த உறவாய் சொந்தமாய் கொள்ள நினைத்தியாரியா? அதால வந்து தனதாண்டி என் மகளுக்கு தெரிவித்தேன். ஒப்புத்தாம்பலத்தை காட்டும் கனவா நான் தர மறுத்தேன். அதற்காக இப்படி சரிவர செய்யலாமா?
எல்லாம் உன்னால வந்தது. கல்யாணம் பண்ணி தற்போதையா ஆனா பெற்றெடுத்தாய கஷ்டம் போல ஒரு பிள்ளை தங்க பிள்ளையா எனக்கு தலைமாட்டு போய் ஆயிட்டாங்க. விடலாமா? அதே கணவனே செத்து போட்டான். நீ யார மயக்க கூப்பிட்டு வச்சிருக்கிற? கேட்டியாத கேட்டுட்டு என்ன பெண்களுக்கு சீர் கொடுத்து வாழ வைப்பார் என்றுதான் தெரியும். எனக்கு சீர் கொடுத்து வாழ வைக்கவில்லை என்றாலும் நீங்களே இப்படி எங்களை கொடுமை செய்யலாமா? என் குழந்தை இவன் பிள்ளை உயிரை மடிப்பிச்சே கேட்கிறாங்க. நான் கொடுக்கிற ஆளா? நம்ம தான் புடுங்கிற ஆளு. அது மடிந்து என்னதான் கதினால் விட முடியாது. இதோ ஒரு மழை அனுப்புகிறேன்.
இதற்கு மேல பவுன கை வச்சு நம்ம ஆமா 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 மரியாதை கிடையாது உங்களுக்கு. பெரும் கொஞ்சம் கொள்ளமா ஆமா இதுவரையும் திருச்சல் அன்றா போ பார்த்தாயா பாத்துங்க தெரிந்த உடனே ஆனத்தை முடித்து விட்டு ஆமா அப்படி முத்திங்க போலாமா? போலாம் அது மட்டுமல்ல தந்தை தந்தை நாமதயமோ நாமதயமோ விஸ்வரவ விஸ்வரவ தாயார் பெயரோ கைபேசி கைபேசி சரியா அம்மா என்ன ரேட்டு போறாங்க அம்மா என்ன ரேட்டு கைபேசி என்ன ரேட்டு போடு 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 போன் இல்ல போடு போடு அதுவும் இல்ல மடையா கை கேசி ஓ கை கேசி நான்கு பேர் நான் ஒன்று நீங்க ஒன்று நாலு பேரு ஆமா அப்படி இருந்தாலும் உருவம் உருவம் அப்படி இருக்குள்ளது பாருங்க தெரியாதீங்க பூத்துவாயில பத்தி நேரி என்னோட உருவம் எப்படி இருக்கின்றது
ஜாபரன் அதாச்சு அப்படி அப்படி சிரம் ஓ உங்க சிரமோ 10 சிரம் ஓ 10 தலை என்னோட கரம் 10 தலை 20 கரம் ஓ 20 கை அப்படி இருந்தாலும் எனக்கு ராமநாதனுக்கும் சண்டை ஏற்பட்டது சண்டையிலே அரக்கர் குலம் மாண்டிக்கொண்டே வருகின்றது ஓ செத்தினே போகுது ஆமா காவலன் என் சொந்த விஷயத்திற்காக ஏன் இந்த நாட்டு மக்கள் இறக்க வேண்டும் இப்ப வந்ததே இந்த ஏன் இந்த நாட்டு மக்கள் இறக்க வேண்டும் என்று என்ன பண்ணீங்க சீதையை சிறைவிடலாம் என்று நினைக்கின்றேன் நினைக்கிறீங்க ஆமா ஆனா மந்திரி முதல்வர் தெரிவித்தார் என்ன வேண்டு மன்னா இவ்வளவு கஷ்டப்பட்டு ஏன் வீணாக வேண்டும் ஓ இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு ஏன் வீணாகணும் உங்களுக்கு பங்காளி ஒருவன் இருக்கின்றான் யாருங்க பாதாள ஆண்டு வரக்கூடிய மயில் ராவணன் ஓ மயில் ராவணன் பங்காளி ஆமா அவன் உதவியை நாடினால் அவருடைய உதவியை நாடினால் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்ய வேண்டும் தெரிவித்தார் அப்படி மந்திரி மகாதேவன் சொல்லியிருக்கின்றார் அவர் வாக்குப்படி உதவி செய்ய போகின்றேன் ஆமா சொல்லலாமா கேளுங்க மயில் ராவணா மயில் ராவணா அவர் யார் எனக்கு அண்ணனாக தான் இருக்க வேண்டும் அழைத்தவர் யார் என்று புரியவில்லை கொண்டு வர பத்து சிரம் 10 சிரம் 20 கரம் அழைத்திருப்பது யார் தசகண்ட ராமன் சரித்திருக்கிறார் மறுப்பு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. மயில்தான் அர்த்தமளிக்கின்றேன். இருந்தாலும் அலங்காரமா இருக்க நிலையானது இந்த அனுபவம் இருக்காது. என எழுத்து சொல்லுங்கள் சீக்கிரம். கவலைப்படாமல் என்ன நடந்தது விளக்கமா சொல்லுங்கள் அண்ணா. தம்பி அண்ணா நான் இப்படி இருக்க காரணம் என்ன காரணம் அண்ணா? 2 மாநில பதர்களால் இந்த நிலைமைக்கு அழகு இருக்கின்றது தம்பி. அந்த இருவர் யார் அண்ணா? யார் தெரியுமா? அந்த ராமலட்சுமணன் சொல்லக்கூடிய 2 மாநில பூச்சிகள். அண்ணா அவருக்கும் தங்களுக்கும் என்ன சம்பந்தம் அண்ணா? என்ன தெரியுமா? என்ன செய்தீர்கள்? அந்த ராமர லட்சுமண வானர கூட்டங்களை என் மீது போர் தொடுத்தார்கள். போர் தொடுத்ததிலே யார் யார் மண்டல தெரியுமா? யார மண்டலன்னா? அந்த
காலத்தில் வந்தக்கூடிய மைந்தன் இஸ்ரேலுக்கு மடிந்து விட்டாரே. அது மட்டுமல்ல, மடிந்து போனாரா? அச்சய கோமலம் மடிந்து விட்டான். மலையை போடு என்றிருந்த அந்த கும்பகரணம் மடிந்து விட்டாரே. ஆகையால் இந்த தினத்திலே நீ செல்ல வேண்டும், ராமலட்சுமணனை கொல்ல வேண்டும், எனக்கு வெற்றியை தர வேண்டும். கவலை கொள்ள வேண்டாம். என்னிடத்திலே மாயா பொடி இருக்கிறது. ஆகையால் மாயா பொடியை தூவி அனைவரையும் மயக்க முடிய செய்து எப்படியும் ராமரையும் லட்சுமணனை கொண்டு வந்து என் தாயாதேவிக்கு பலி கொடுத்து அந்த வெற்றி செய்தியை உள்ளிட்ட வைக்கிறீங்க. இப்படி நம்ம பார்த்து அண்ணன் அழைத்திருக்கின்றார். என்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை நிறைவேற்றும் அல்லவா? எங்க போக வேண்டும்? எங்க போக வேண்டும்? தெரியாது. ராவணன் தோற்று ஓடினான். ஓடிவிட்டான். இப்பொழுது அவன் சபையில் அவசர கூட்டம் ஏற்படுத்தி எப்படியாகிலும் ராமபிரானையும் லட்சுமணனையும் கவர்ந்து செல்லலாம் என்று எண்ணம் கொண்டிருக்கின்றான். அதற்காக அவன் எங்கே சென்றிருக்கின்றான் தெரியுமா? எங்களுக்கு பங்காளியாக விளங்கக்கூடிய மயில் ராமனிடத்தில் அபயஸ்தம் கேட்டிருக்கின்றான். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா? எப்பேற்பட்டவன் ஐயா? மாகாளியிடத்திலே அவன் வாங்காத வரங்களே கிடையாது. ஆகையால் எப்படியாகிலும்
நாம் தான் பகவான்களை காப்பாற்ற வேண்டும். சரி கொள்ள வேண்டாம். நல்லது அந்த ராவணனிடத்திலே இருந்து பாதுகாக்க என்னிடத்திலே பெருத்த யோசனை உள்ளது. என்ன தெரியுமா? என்ன தெரிவித்தீர்கள்? மகிழ்ந்தவன் வருகின்றான். நம்மிடத்திலே தோற்று ஓடிய ராவணன் பகவானை களவாட வேண்டும் என்று யுத்தம் திருத்துகின்றானா? அவன் எண்ணம் ஈடேறாது. இதோ இருக்கக்கூடிய என்னுடைய பெருத்தவானால் அந்த பாலமும் பூமியும் எட்டுமாவிற்கு பெருத்தவாள் கோட்டை கட்டி அதற்கு மீது நானே காவலாக இருக்க போகின்றேன். ஆமா, சொல்லுங்க ஐயா. சரியாக தெரிவித்தீர்கள். அப்படி இருந்தால் ராவணன் பேச்சை கேட்டுக்கொண்டு வருபவன் யார்? அந்த மகிழ் ராவணன் எப்பேற்பட்டவனாக இருந்தாலும் சரி, அவன் எண்ணி வரக்கூடிய எண்ணம் ஒரு காலம் என்னிடத்தில் ஈடேறாது. அப்படி இருக்கும்பொழுது இப்பொழுது அவன் கோட்டை கட்டுகிறேன்.
ஐயா சொல்லுங்கள். பாருங்கள், எப்பேற்பட்டவாள் கோட்டையை கட்டிவிட்டு அருமையாக கட்டிவிட்டீர்கள். அப்படி நீங்கள் கோட்டையின் மீதே இருங்கள். கோட்டையை சுற்றி நாங்கள் வருகின்றோம். அப்படியா? இருந்தாலும் இவ்வளவு பெரிய கோட்டையை கட்டிவிட்டீரே, பகவான்களை பார்க்க வேண்டும் என்று எண்ணம் எங்களுக்கு வந்து விட்டால் ஓஹோ, நாங்கள் எப்படி கோட்டைக்குள்ளே செல்வது, எப்படி வெளியே வருவது? வழியை சொல்லுங்கள் ஐயா. சரியாக கேட்டீர்கள் மிஸ்டரே. சொல்லுங்கள். பகவானை பார்க்க வேண்டும் என்று அவ்வப்போது தோன்றும். பகவானை பார்க்காமல் ஒரு காலம் இருக்க முடியாது. ஆமாம் ஆமாம், என்னால் இருக்க முடியாது. அப்படி இருக்க பகவானைக்கான வழியை கேட்டீர்கள் அல்லவா? ஆமாம். நாங்கள் பகவானை பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் நினைத்தால் என்னுடைய வாயின் வழியாக உள் நுழைந்து வாயின் வழியாக நுழைந்து செவியின் வழியாக வந்தால் செவியின் வழியாக வந்தால் ராமரையும் லட்சுமணரையும் பார்க்கலாம். அப்படியா? வெளியே வர வேண்டும் என்று தாங்கள் நினைத்தால் செவியின் வழியாக உள்ளே நுழைந்து செவியின் வழியாக நுழைந்து என் வாயின் வழியாக வந்து விடுங்கள். வாயின் வழியாக வெளியே வர வேண்டும். அவ்வளவுதான் ஐயா. அப்படியாகட்டும். நன்றாக ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்கள். கோட்டையை சுற்றி வருகின்றோம். ஆகட்டும். என்ன நடக்குது நமக்கு இப்போ? நாம் வருவதை தெரிந்திருந்து பெருத்த ஒரு கோட்டை கட்டி இருக்கிறது. எப்படியோ தெரிந்து கொண்டார். நாம் வருவதை எப்படி தெரிந்து கொண்டு முன்னே ராமரை பார்க்க வேண்டும் என்று இந்த குறையின் மூலமா பெருக்க வேலைப்பட்டு கட்டிருக்கிறாரே. வாழ்பட்டை கட்டிட்டு மட்டுமல்லாமல் கோட்டை சுற்றி காவலாளி வந்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை வந்தால் என்ன அனைவரை வாய்க்கொண்டு அனைவரை மயக்கம் அடைந்து விட்டார்கள். மந்திரம் எடுபடவில்லை. சந்திர தொழிலால் கவல் செல்ல வேண்டும். அப்படியானால் இந்த குரங்கு ஏமாற்ற வேண்டும். இந்த குரங்கு யார் சொன்னால் கேட்கும்? இருக்க விபிச்சார உருவம் கொண்டு வந்து இந்த குரங்கு ஏமாற்றி கோட்டையில் நுழைந்து ராமரை கவல் செல்கிறார். விபீஷணனாக அந்த விபீஷணனை போல உருவெடுத்து விட்டு இந்த குரங்கை ஏமாற்றுவது மட்டுமே என்னுடைய வேலை. என்னவென்று தெரிவித்தேன்? நீங்கள் தானே விபீஷணர்? என்ன பகவான்களை பார்க்க வேண்டும். சீக்கிரம் சீக்கிரம் வழியை விடுங்கள். சீக்கிரம் சீக்கிரம் சென்று வாருங்கள். சென்று பார்த்து வாருங்கள். நான் கேட்டதாக ராமபிரானிடத்தில் தெரிவித்து வாருங்கள். சீக்கிரம் சீக்கிரம். இந்த குரங்கு வழியை விடாமலே சீக்கிரம் சென்று பார்த்து விட்டு வந்து விடுங்கள் என்கின்றது.
பகவானை பார்த்து விட்டீர்களா? இல்லை, நீங்கள் வழியை என்னிடம் சொன்னால்தானே நான் செல்ல முடியும். முன்பே தெரிவித்தேனே உங்களுக்கு. என்னது? வழியை முன்பதே தெரிவித்து விட்டதா? இப்பொழுது என்ன செய்து வழியை கேட்பது? ஐயா, நான் ராமபஜனைகளை பாடிக்கொண்டே கோட்டையை சுற்றி வந்தேனா வந்தேனோ? வந்ததில் வழியை மறந்து விட்டேன். அச்சச்சோ. ஒருமுறை வழியை சொன்னால் கோட்டைக்குள்ளே சென்று பகவான்களை பார்த்துவிட்டு உடனடியாக வெளியே வந்து வழியை மட்டும் சொல்லுங்கள் ஐயா. ஐயா விபீஷணரே, சொல்லுங்கள். நானும் உங்களைப் போல வைத்தான். என்னை போலவே ராமர் நினைத்து பதிலை பாடிக்கொண்டு வரும் பொழுது பாடி வரும்பொழுது என்னை நானே மறந்து தூங்கி விடுவேன் சில நேரம். தூங்கி விடுகிறேன். எனக்கே தெரியாது. தங்களை போலவே நானும் அதில் வழியையும் மறந்து விட்டேன், அனைத்தையும் மறந்து விட்டேன். ஒருமுறை வழியை சொன்னால் நான் பகவான்களை பார்த்துவிட்டு உடனடியாக வெளியே வந்து விடுவேன். இதோ சொல்லுகின்றேன், சொல்லுங்கள். நன்றாக ரகசியமாக கேட்டுக் கொள்ளுங்கள். ஏன் ரகசியமாக கேட்க வேண்டும்? ஐயா, அந்த மயில்ராவணன் பகவானை களவாட நிச்சயம் வருவான் என்று தெரிவித்தீர்களே, தமிழ்நாட்டு வந்தாலும் வந்துடுவான். அப்படியா? ரகசியம். சபாஷ், இது போதும். பகவான்களை பார்த்துவிட்டு உடனடியாக வந்து விடுகிறேன். சீக்கிரம் சீக்கிரம். விபீஷணனை போகிறோம் சொன்னிய அந்த குறை ஏமாற்றினேன். கோட்டையில் நுழைந்து பார்த்தால் ராமர் மற்றும் உழை கொண்டிருந்தார்கள். இருவரை ஒரு சிறிபமையா மாற்றி இந்த பெட்டிக்குள் அழைத்து வந்து விட்டு செல்ல என்ற உலகம் சென்று என் தாயை வழிபடுத்திய அந்த வெற்றி செய்தியை என் நல்ல குறைக்க வேண்டும். சொல்கிறேன் பாலகனே. ஒரே மயக்கமாக இருக்கின்றது. ஒருவேளை உறக்கி விட்டேனா? நான் பகவான்களை பார்க்க வேண்டும். நில்லுங்கள். அப்படி என்றால் இங்கே வந்தானா? ஆஞ்சநேயரே, என்ன நன்றாக பாருங்கள். நான் நிமிர்த்தேன் ஐயா. நம்ப முடியாது. நம்ப மாட்டேன். ஐயா, என்ன ராமபிரான் திருவடி சாட்சியாக நான் தான் நிமிர்த்தேன். என் வார்த்தை மீது நம்பிக்கை இல்லை என்றால் கோட்டையை கழித்து பாருங்கள். அப்படி வந்தது நான் வரவில்லை ஐயா. மயிலாளன் வந்திருப்பானா? வந்திருந்தாலும் இருக்கலாம். கோட்டையை கழித்து பாருங்கள் ஐயா. ஐயோ, ராமா, ராமா, உங்களை பாதுகாக்க வேண்டிய நானே உங்களை பரிவர்த்து விட்டேனே ராமா, ராமா, ராமா. ஐயா. ஹரிஹரி ஆஞ்சநேயா. ஐயோ, ராமா, ராமா. ஹரிஹரி ஆஞ்சநேயா. அப்பனே சொல்வேன் கேள. ராமா. பெரியதோர் நாயின் வாயில் சிக்கிய தேகனியையோ. ஐயோ, ராமா. பெரியதோர் அசவாளே.
அவலமானோ ஐயா, உங்களுக்கும் உங்களுடைய தோழருக்கும் வரக்கூடியவனின் பெருமையை எத்தனையோ முறை நான் கூறியும் ஐயோ, என் வார்த்தையின் மீது நம்பிக்கை இல்லாமல் பகவான்களை நாமே துளைத்து விட்டோம். அப்படி சொல்லாது இனி நாம் இருந்தென்ன இறந்தென்ன. ராமா. ராமரை என்று காணலா அவனலின பதம் போனலா ஒரு நொடி கூட இருக்காதவன் என்ற ஆஞ்சநேயன். அப்படி இருக்கும்போது உங்களை நானே தாரை வந்து விட்டேனே. தாயை பிரிந்த குழந்தை போல, பசுவை பிரிந்த கன்றை போல இப்படி நான் தன்னந்தனியாக தவித்துக் கொண்டிருக்கின்றேனே. ராமா 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 ராமா. ஐயா, இப்பொழுது அழுது புலம்பி ஒன்றும் நடக்க போவதில்லை. ஆகையால் பகவான்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரியும். அப்படியா? ஐயா விபிசரே, ராமரும் லட்சுமணரும் இருக்கும் இடத்தை தாங்கள் தெரிவித்தே. ஆனால் என் உயிரை கொடுத்தாவது ஏற்பாடு பட்டார்களும் ராமரையும் லட்சுமணரையும் நான் மீட்டு வருகிறேன். ஐயா, வழியை சொல்லுங்கள். ராமபிரானும் லட்சுமணரும் பாதாள இலங்கையில் தான் இருக்கின்றார்கள். அப்படியா? பாதாள இலங்கைக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது. அப்படியா? ஒரு தடாகத்திலே 1000 இதழ்களை கொண்ட தாமரை மலரானது ஒன்று இருக்குமாம். அந்த மலரின் தண்ட வழியாக ஒரு புகை போல் உள்ளே நுழைந்தால் பாதாள இலங்கைக்கு சென்று விடலாம். அங்க பல தடங்கல்களும் வர வாய்ப்பு உண்டு. ஓஹோ. ஆகையால் நீங்கள் செல்வதாக இருந்தால் ஜாக்கிரதையாக சென்று பகவான்களை மீட்டு வாருங்கள். ஐயா ஐயா, தாங்கள் தெரிவித்ததை போலவே பத்திரமாக சென்று ராமரையும் லட்சுமணரையும் மீட்டுக் கொண்டு வந்து உங்கள் கண்களை தென்படுகின்றேன். எனக்கு விடையதை கொடுத்து சொன்னது. ஐயா, ஆகட்டும். ராமரை பறி கொடுத்து நான் அழைக்கின்றேன். ராமரை பறி கொடுத்து நான் அழைக்கின்றேன். ராமரை தள்ளி நுழைய தனிய தடுக்கிறேன். ராமரை தள்ளி நுழைய தனிய தடுக்கிறேன்.
எங்கடா? கட்டியா வெட்டிங்க. வெட்டிங்க. கண்ணு தட்டா இல்ல எம்மா பேசாகிறியா என்னடா? அதான் எந்த பேசா இது கொட்டியா கண்ணு தரல உனக்கு அந்த பெட்டியை சொல்லுங்க. பின்னாடா அந்த பெட்டி சொல்லுங்க. டேய், பெட்டி எங்க கொண்டு வந்தோமே? பெட்டி எங்க? அந்த பெட்டியா பெட்டி பட்டி பெட்டியா? இந்த போட்டி தானே கேட்டா டேய், ஆ. நான் கேட்டு கொண்டிருக்கிறேன். டேய், கமல், கொண்டு வந்தோமியா? ராமத்து கொண்டு வந்தோமே. ஓ அந்த போட்டியா ஆமா, ஆ. அந்த பெட்டியை காணோம். காணும் 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 டேய், தாலிக்குள்ளே தாழ் தந்திருக்கிறது. ஆமா திறந்திருக்கின்றது ஏற்று தெய்வம் அழிந்து போய் விட்டிருக்கிறது. ஐந்து ஐந்து வைக்குது ஜலம் கொண்டு வர சென்னை தங்கை காணவில்லை. ஓ தங்கி தங்கி காணல ஐயே, புரியாது டேய், காவல். இங்கு பெட்டி காணாமல் போனதற்கும் போனதா இருக்கும் இவளுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன் 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 போகும்போது எப்படி போனாயவா? விலங்கு இப்ப விலங்கு அற்று போய் வந்திருக்காரு. ஆமா விலங்கு அற்று வந்திருக்காங்க அப்ப யாரும் விலங்கை அகற்றிருக்கிறான். ஆமா 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 அகற்றி வந்தா இந்த வேலை செஞ்சிருக்கோம். இந்த வேலை செஞ்சிருக்கணும் எவ்வளவு உதச்சா யாருன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஆமா தெரியுமா? தெரியும் தெரியும் விடலாமா? விடவே கூடாது ஏய், தங்கம், விலகத்தை எவண்டி எவண்டி சொல்றி சொல்றி. கேளுங்க சபையர்களே மயில் ராவண சண்டை என்னும் கூத்து மயில் ராவணனும் அனுமனும் சண்டை செய்ய இருப்பதோடு முடிவடைகின்றது. உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்.